சவுதி அரேபியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய அடையாளத்தை ஒரே இடத்தில் வெளிப்படுத்தும் மத்திய நிலையமாக விளங்குவது சவுதி அரேபியாவின் தலைநகரமான ரியாதில் அமைந்துள்ள சவுதி அரேபிய தேசிய அருங்காட்சியகமான நேஷனல் மியூசியம் ஆஃப் சவுதி அரேபியா ஆகும். விஷன் 2030 திட்டத்தின் கீழ் உலகத்தரமான பாரம்பரிய மத்திய நிலையமாகவும் கலாசார வரலாற்று கல்வி மத்திய நிலையமாகவும் இது திகழ்வதால் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பு மத்திய நிலையமாகவும் மாணவர்கள், ஆய்வாளர்கள், சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் சவுதி அரேபிய தேசிய அருங்காட்சியகமானது அறிவு சுற்றுலா தளமாகவும் விளங்குகின்றது. இது தொடர்பான சிறிய தொகுப்பு அடுத்து. சவுதி அரேபிய தேசிய அருங்காட்சியகம் நேஷனல் மியூசியம் ஆஃப் சவுதி அரேபியா இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு அரேபிய தீபகற்பத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாற்றை பேசும் உயிருள்ள சான்றாகும். 1999 ஆண்டு பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட கிங் அப்துல் அசீஸ் ஹிஸ்டாரிக்கல் சென்டர் என்ற வரலாற்று வளாகத்தின் முக்கிய பகுதியாக விளங்குகிறது. பழங்கால மனித நாகரிகத்திலிருந்து இஸ்லாமிய வரலாறு, சவுதி அரசின் உருவாக்கம், இன்றைய நவீன காலம் வரை அனைத்தையும் ஒரே பயணத்தில் காணச் செய்கிறது. 8 அரங்குகள், 8 கால பயணங்கள். தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள முக்கிய காட்சியரங்குகள் பார்வையாளர்களை கால பயணத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. முதல் அரங்கில் மனிதன் மற்றும் பிரபஞ்சம் குறித்து அறிவியல் அடிப்படையிலான விளக்கங்கள் இடம்பெறுகின்றன. பூமியின் தோற்றம், பாறைகள், பழங்கால மனிதனின் வாழ்வு போன்றவை எளிய வடிவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பண்டைய அரபிய ராச்சியங்கள், இஸ்லாத்திற்கு முன்பிருந்த சமூகங்கள், வர்த்தக பாதைகள், கலாச்சாரங்கள் ஆகியவை இங்கு தெளிவாக விளக்கமளிக்கப்படுகின்றன. இஸ்லாத்தின் வளர்ச்சியும் தனி அரங்காக அமைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாம் அரேபிய தீபகற்பத்தில் பரவிய விதம், அதன் சமூக மாற்றங்கள் ஆகியவை ஆவணங்களுடன் வழங்கப்படுகின்றன. நவீன தொழில்நுட்பமும் பாரம்பரியமும் இந்த அருங்காட்சியகத்தின் சிறப்பு. பாரம்பரிய நவீன பொருட்களுடன் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்திருப்பதாகும். ஆடியோ, வீடியோ விளக்கங்கள், டிஜிட்டல் திரைகள், 3D காட்சிகள் மூலம் குழந்தைகள் முதல் ஆராய்ச்சியாளர்கள் வரை அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தின் ஏற்பாட்டில் இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் பின் ஹமூத் அல் கஹ்தானியின் வழிகாட்டுதலில் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஊடகவியலாளர்களும் சவுதி அரேபிய தேசிய அருங்காட்சியகத்தை பார்வையிட்டனர். விஷன் 2030 திட்டத்தின் முக்கிய நோக்கமான பண்பாட்டு, பாதுகாப்பு, சுற்றுலா வளர்ச்சி மற்றும் இளைஞர் பங்கேற்பு ஆகியவற்றை சவுதி அரேபிய தேசிய அருங்காட்சியகம் நேஷனல் மியூசியம் ஆஃப் சவுதி அரேபியா மேலும் வலுப்படுத்துகின்றன.